நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு இதுக்கெல்லாம் தயாராகி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள பகுதிகள் ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இயல் 5 பாய்ச்சல். அதனுடைய ஆசிரியர் யாருன்னா கந்தசாமி அப்படிங்கிறவர் தான். அதில் உண்மை கவிஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். அப்போது டேஸ் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான் அப்படிங்கிறது வினாவாக என்ன செய்யலாம் வரலாம். அடுத்து தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மைகளை காட்டுவான். கலைஞன் அப்படின்னாலே தனித்தரம் உடையவர்கள் தான். ஆனால் தன்னொத்தவர்களிடம்தான், தன்னை சார்ந்தவர்களை விட இவன் திறமையானவனாக இருப்பான் அப்படிங்கிறது உண்மை கவிஞன். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடல் சோர்வோ பாதிப்போ ஏற்படுத்துவதில்லை. கலை ஈடுபாட்டில் அப்போ டேஸில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. கலை ஈடுபாட்டில் தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பரியது. இது பாய்ச்சல் கதை. தெருமுனையில் ஏதோ ஒரு சத்தம். ஆளோடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகு. எல்லாரும் தூளை போய் பிடிச்சிட்டு நின்று பார்த்துக்கிறாங்க. தலையை நீட்டி பார்த்தான். இவனை ஒத்த சிறுவர்கள் எல்லாமே புழுதி பறக்க ஓடிட்டுருக்குறாங்க. ஓடி விளையாடி அவங்க ஓடிட்டுருக்காங்க. என்னவோ நடக்கு அப்படின்னு நினைத்து சாலைக்கு வெளியில் வந்தா தெருவின் முனையில் பெரிய கூட்டம். மேளம் கடகடவென்று இறைந்து கொண்டு இருக்கிறது. நாதஸ்வரம் மேளமும் ஒன்றாக இழைந்து ஒலித்தன. அதாவது ஒன்றுக்கு ஒன்று இயைபோட ஒலிக்குது. குனிந்து பார்க்குறான். 2 கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றன. இடையில பார்க்கும்போது 2 கால்கள் மட்டும் ரொம்ப வேகமாக துள்ளி பாய்ந்து போகிறத பார்க்குறான். அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையாக நீளமா என்று தீர்மானிக்க முடியாத ஒரு நிறத்தில் இருக்குது. அவன் கண்ணில் பட்டுட்டு மின்னிட்டு போன அந்த கால்கள். அப்புறம் ஆள் உயர குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது. தான் கண்டதை இவனால் நம்ப முடியவே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சது நிஜமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு. ஏன்னா ஆள் உயரத்துக்கு குரங்கு. இப்போ தான் கண்டது குரங்கல்ல, அனுமார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நினைவு இவனுக்கு வந்தது. இது அனுமார் தான் அப்படின்னு அவன் உறுதிப்படுத்திக்கிறான். மனத்தில் அனுமாரை காணும் ஆவல் பெருக முண்டி அடிச்சுட்டு கூட்டத்துக்குள்ளே உள்ளே நான் நுழையிறான். அனுமாருடைய வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார். வலது கால் இடது காலை ஊனி ஊனி வேகமாக நடக்கிறாரு. இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்து போய்கிட்டே இருக்கான். சதங்கையும் மேளமும் நாதஸ்வரமும் ஒன்றாக வருகிறது. முதல்ல மேளமும் நாதஸ்வரம் பார்த்தோம். இப்போ இந்த கால் சலங்கை சத்தமும் மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் ஒன்றா இசைக்குது. அனுமார் தாவி குதைத்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து போயிட்டே இருக்காரு. நீண்ட வால் மேலே சுழன்று சரையரென்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது. அப்புறம் சப்தத்தையும் ஆற்றத்தையும் தாங்கி கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை. உடம்பே தன் வசமில்லாமல் போகுது. கைகளை மார்போடு இறுக அணைச்சிக்கிட்டான். தானே அனுமாராக மாறுவது போல் இவனுக்குள்ள ஒரு உணர்வு. அதாவது அந்த மேலே சத்தத்தை பார்த்து அந்த அனுமாருடைய உத்வேகம் இது எல்லாத்தையும் சேர்த்து இவனால் கால்களை தரையில் அழுத்தி ஊன்ற செய்கிறான். அங்கே நிற்கவே முடியலை. இருந்தாலும் கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அனுமாரை பார்க்குறான். அனுமார் கீச் கீச் அப்படின்னு கத்திக்கிண்டே பந்தல் காலை பற்றி மேலே செய்கிறாரு போகிறாரு. அனுமார் சப்தம் ஏதும் இல்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலுக்குள்ளே மறைஞ்சிட்றாரு. சிறிது நேரம் அனுமார் செய்யவே இல்லை, கண்ணில் படவே இல்லை. திடீர்னு மேளமும் நாதஸ்வரமும் துரித கதியில், அதாவது வேகமாக ஸ்பீடாக அடிப்பாங்க. அந்த மாதிரி வேகமாக ஒலிக்க தொடங்கின உடனே எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தல நோக்குகளை பார்த்தோன்னா பெருங்குரல் எழுப்பியபடி அனுமார் பந்தல் கால் வழியாக கீழே குதிக்கிறார். அனுமார் வானில் பெரிய தீப்பந்தம் ஜுவாலை புகைவிட்டு கொண்டு எரிந்துட்டு கூட்டம் தானாகவே பின்னால் செய்யுது. அந்த நெருப்பை பார்த்த உடனே பின்னால் நகருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்குறாரு. தீயின் ஜுவாலை மடிந்து அலைபாய்ந்து கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கரணம் அடிக்கிறாரு. சுருண்ட வாள் இவன் பக்கமாக வந்து விழுந்தது. கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி செய்யறாங்க. அங்கே எங்கே அலக்கழித்து ஓடுறாங்க. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல குறையுது. கீழே புரண்ட வாழை இவனை ஒத்த 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அழகு அவர்கள் அருகில் சென்றான். வெகு நேரம் வாள் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும். அருகில் அழகு சென்றது. வாளை கொடுத்து விட்டு கைகளை நன்றாக உதறியபடி உன் பேரு அப்படின்னு கேட்குறான். அழகு கூட வரல. இவன் தலையசைச்சான். செத்த வச்சுக்கோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு முசுக்கன வாளை தடவி விட்டான். அனுமார் நடையில் வேகமாக போகுது. அவருக்கு இணையாக வாளை தூக்கி கொண்டு இவனால் நடக்க முடியவே இல்லை. அனுமார் கூடவே செய்கிறாரு ஓடுனா.
வயிறு வலிக்க இனி ஓட முடியாது அப்படின்னு நினைக்கல அனுமார் நிற்கிறார். இவன் தோளிலிருந்து வாளை இறக்கி போட்டுட்டு வெட்கத்தோடு கையை உதறி கொண்டான். ஆட்டம் இல்லாமல் அனுமார் நடக்க நடக்க தொடர்ந்து வந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. வாளை தோளுக்கு ஏற்றி அனுமாரையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இருந்தால் போல இருந்து அனுமார் துள்ளி பாயிறாரு. இவன் தோளிலிருந்து வாளை நழுவி தரையில் விழுந்தது. அதை பிடிக்க இவன் என்ன செய்றான், குனிறான். அனுமார் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. வர வர ஆட்டம் துரிதத்து கதிக்கு போகுது. அப்புறம் பதுங்கி பாய்ந்து அப்படியே ஆடிட்டே இருக்காரு. ஆட ஆட புழுதி புகை போல பறக்கு. கழுத்து மணி அருந்து கீழே விழுந்தது. ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் என்ன செய்றாரு, தன்னையே மூழ்கடிச்சவராக அது இழந்தவராக ஆடிட்டே இருக்கிறாரு. அப்புறம் மேலும் நாதஸ்வரம் அவர் ஆட்டத்தோடு இணைந்து என்ன செய்ய முடியலை, செல்ல முடியலை, தடுமாறி விட்டது. மேலும் மூச்சு வாங்க அனுமார் ஆட்டத்தை நிறுத்தினார். மேளமும் நாதஸ்வரமும் நிற்கிது. அதுக்கப்புறம் அயற்சியோட மேலக்காரன் தோளிலிருந்து தவுளை இறக்கி கீழே வைக்கிறான். ஆட்டம் முடிந்ததுன்னு தீர்மானமாகியது போல எஞ்சியிருந்த கூட்டமும் அவசர அவசரமாக கலைய ஆரம்பிக்குது. அனுமார் வாயால் மூச்சு விட்டு கொண்டு ஆலமரத்தில் சாஞ்சுக்கிட்டார். மரத்தில் சாய்ந்து நின்ற அனுமாருக்கு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராமு புழுதியில் புரண்ட வாழை அவசரம் இல்லாமல் மெல்ல தூக்குனான். சுமை தாங்கி கல் மீது உட்கார்ந்திருந்த அழகு அனுமார் போவதை பார்க்க வேகமாக கீழே குதித்து வந்த வாளை எடுத்து தோளில் வைத்துக்கிட்டான். ஆற்றங்கரையொட்டி சின்ன கோயில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமார் என்ன செய்றாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. அனுமார் நிமிர்ந்து உட்கார்ந்து வாளை பிடுங்கி போட்டார். அப்புறம் வாய், இடுப்பு, வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்க, கை சதங்க ஒவ்வொன்றா எரிச்சலோடு வீசி எறிவது போல இவனுக்கு தோன்றியது. அப்போ இதில் பாருங்கள் என்னென்ன பொருள். வாய், இடுப்பு, வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கை சதங்கை, இது எல்லாத்தையும் ஒன்றா எரிச்சலோடு என்ன செய்கிறாரு, வீசி எறிகிறது மாதிரி இவனுக்கு அழகுக்கு பார்க்கும்போது தெரியுது. மெதுவாக அங்கே போகிறான். கையை பற்றி கொண்டு ஆட்டமெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், பதில் சொல்கிறான். பார்த்தேங்க, ரொம்ப ஜோருங்க, எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, எங்கே ஒரு சின்ன ஆட்டம் ஆடி காட்டு, ஒன்று வருமானு பார்க்குறேன், உனக்கு வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எழுந்து தரையில் கிடந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சதங்கை எடுத்தான். அனுமார் தூணில் சாய்ந்து பரவாயில்ல, கட்டிக்கிட்டே ஆடு அப்படின்னு சொல்கிறாரு. காலில் சதங்கையை கட்டி கொண்டு அனுமார் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் கண்டதெல்லாம் மறுபடியும் மனத்தில் இருத்தி ஆட்டத்தை நினைச்சு ஆட ஆரம்பிக்கிறான். முதல்ல மரத்திலிருந்து கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான். இவன் ஆட்டம் தாளகதிக்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படின்னு தலையசைக்கிறாரு. ஆனால் நேரம் ஆக ஆக ஆடி தப்பியது. ஆட்டம் என்ன செய்யுது, தப்புது. அடி தப்புது. தான் போக்கில் ஆடினான். அனுமார் முகத்தை சுளித்தார். இவன் ஆட்டம் பொறுக்க முடியாததாக இருக்கு. இங்கே பாரு, அனுமார் தாவி குதித்து முன்னே மெல்ல அடி போட்டு ஆடத் தொடங்குறாரு. லேசாக ஆரம்பமான ஆட்டம் சில நொடிகளில் வேகமாகுது. துரிதகதி வேகமாக இறங்குது. இவன் கண்ணிமைக்காம ஆட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். துள்ளி பாய்ந்து பெருங்குரலில் ஊர் நடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமார் வெற்று வழியில் ஒரு சின்ன பையன் முன்னால் ஆடுவதை திடீர்னு உணர்ந்து வெக்கமுற்றவர் போல ஆட்டத்தை நிறுத்திட்டு, என்ன பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே இப்போ ஆடு பார்க்கலாம். அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான். அனுமார் தன்னை மீறிய சந்தோஷத்தில் என்ன செய்கிறாரு, பேஸ் உடனே பிடிச்சிக்கிட்டியேடா அப்படின்னு சொல்கிறாரு. இவனை களிப்புற வைத்தது. துள்ளி முன்னே வந்தால் வாழை பந்தம் கட்டி ஆடுற ஆட்டம் ஆடு. அழகு சாய வேட்டியை வாளின் நுனியில் சுற்றி நெருப்பு வைத்தான். சாய வேட்டி கருகி அணைந்தது. வாயால் ஊதி நெருப்பை கனிய வைத்து பெரிதாக கத்தி கொண்டு அனுமாரை நோக்கி பாயிறான். ஆடுல மாறாத புன்னகையோடு துள்ளி துள்ளி கையும் காலும் குலைந்து நெளிய ஆடுறான் ஆட்டம். அனுமார் அவனை என்ன செய்றாரு, உற்று பார்க்குறாரு. மனம் தண்ணில இழந்து கையை தரையில் ஓங்கி அடிக்கிறாரு. அழகு முன்னே பாய்ந்து பின்னால் காற்றில் மிதப்பது போல என்ன செய்கிறான், போகிறான். அழகு பற்கள் எல்லாம் வெளியே தெரிய சப்தமாக சிரித்து கைகளை ஆட்டி எம்பி காற்றில் மிதப்பது போல முன்ன வர்றான். அனுமார் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டி பின்னுக்கு சென்றான். அப்புறம் என்னடாலே எனக்கா பாய்ச்ச காட்டுற, அனுமார் கத்திக்கொண்டே அவனை பிடிக்க பாய்ந்தார். அவன் குனிந்து பிடியில் சிக்காமல் நழுவ அனுமார் கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுறாரு. அழகு அனுமார் வீழ்ந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க என்ன செய்கிறான், ஆடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதெல்லாம் அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஒரு சீடன் மாதிரி, வாரிசு மாதிரி என்ன செய்கிறான், அந்த அழகு உருவாகிறான். நூல்வெளி பகுதி. இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த பாய்ச்சல் கதை
இந்த தக்கையின் மீது 4 கால்கள் கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றது. தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றது தான் இந்த பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை. என்னுடைய ஆசிரியர் யாருன்னா சா. கந்தசாமி. இவர் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் அப்படிங்கிற புதினம் எழுத்துலகில் புகழ் பெற்றவர். இவர் விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். அப்புறம் சுடுமண் சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் வாங்கியிருக்கிறாரு. இவர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்கிறாரு. தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்கள். இப்போ நம்ம தொலைந்து போனவர்கள் ஏற்கனவே ஒரு கவிதை படிச்சிருப்போம். 11ஆம் வகுப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம 11ஆம் வகுப்பில் அது அப்துல் ரஹ்மான் கவிதையே எழுதினது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினது. இது பார்த்திங்கன்னா தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை எழுதியிருக்கிறவர் யார்? சா. கந்தசாமி அப்படிங்கிறவர். இதில் முன் தோன்றிய மூத்த குடி இருக்கு பாருங்க. ஓங்கு ஈரம் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். தொண்டியை பற்றிய சிறப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் எதுனா சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில். இந்த சிலப்பதிகாரம் குறிப்பிடக்கூடிய தொண்டி எங்கே இருக்கிறா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த தொண்டி அப்படிங்கிறது. அடுத்த ஒரு தலைப்பா அடுத்ததில் பார்க்கலாம். இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த பாய்ச்சல் கதைக்கான தேர்வு இணைப்பு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கதையை அப்படியே கேட்டுட்டு அந்த கதையிலேருந்து உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த வினா தேர்வையும் எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. வெற்றி நமதே. நன்றி.